வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்தை பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ படம் ரிலீஸ்க்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அண்ட் இன்னைக்கு படத்துக்கான டிக்கெட் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆண்டவரை பார்த்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த தக் லைஃப் படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்தியன் 2, விக்ரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படத்துக்குமே சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே வராங்க. பல இடங்களுக்கு பல ஊருக்கு ட்ராவல் பண்ணி போய் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுலேருந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுக்கறதுலேருந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே வராங்க. அந்த வகையில் அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் கமல்ஹாசன் வந்து சாதாரணமாக பேசின ஒரு விஷயம், தமிழ்ல இருந்து தான் உங்களுடைய பாஷையும் வந்தது அப்படின்னு சிவராஜ்குமாரை பார்த்து அவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அங்கே கர்நாடகாவில் சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அரசியல் வந்து பண்ணிட்டு வராங்க. இது வந்து ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாகவும் தக் லைஃப் படத்துக்கு அமைஞ்சிருக்கு. தக் லைஃப் ஆடியோ லான்ச்சை நம்ம ஊர்லேயே எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா முன்னாடியே ட்ரெய்லர் லான்ச்சை தனியாக பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ச் வந்து வச்சாங்க. ஆடியோ லான்ச்சுக்கும் ஒரு பெரிய ஹைப் அப்படின்லாம் இல்லை, நார்மலாக தான் வந்து இருந்தது. அந்த ஆடியோ லான்ச்சை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு அதில் ஒரு விஷயத்தை பிடிச்சி தேவையே இல்லாத ஒரு பிரச்சனையை இப்போ உருவாக்கியிருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் அவர் பேசினது சரியா தப்பா, அதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஏற்கனவே நம்மளுடைய இன்னொரு சேனலான டிலைட் தமிழ் சேனலில் அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த சேனல்லையும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரப்போது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இஷ்யூவில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் அரசியல் பண்ணுறவங்க தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போஸ்டரை கிழிக்கிறது, பேனர் அடிச்சு நொறுக்கிறது இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கர்நாடகா ஃபிலிம் சேம்பரும் இந்த இஷ்யூக்குள்ளே தலையிட்டு அவங்களுமே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஆமாம், கமல் பேசினது தப்பு தான், அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலன்னா தக் லைஃப் படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் அவருடைய எந்த ஒரு படங்களுமே ரிலீஸ் பண்ண விட மாட்டோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இதில் கெடு வேற கொடுத்துருந்தாங்க, 48 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 48 மணி நேரம் முடிஞ்சு இப்போ ஒரு 48 மணி நேரம் ஆகுது. கமல்ஹாசனும் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கேட்கணும், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, ஸோ மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படிங்கிறதுல இவரும் வந்து தெளிவாக இருக்காரு. அப்படி தான் இருக்கணும், ஏன்னா இவர் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, இவர் உண்மையாக தான் வந்து பேசியிருக்காரு. கர்நாடகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட ரியாக்ஷன் என்ன, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே பண்ணல, எல்லாருமே மௌனமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஏன் நம்ம படங்கள் மட்டும்தான் அங்கே கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா? அவங்க படங்கள் எதுவுமே இங்கே வரப்போகிறதே கிடையாதா? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காந்தாரா ரிலீஸ் ஆக போகுது, அடுத்த வருஷம் யஷோடைய டாக்ஸிக் வரப்போகுது, இன்னும் நிறைய படங்கள் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரியிலிருந்துமே இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்நேரம் விட்டுருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி அரசியல் பண்ணாதீங்க, இதை அப்படியே வந்து விட்டுருங்க, படத்தெல்லாம் வந்து தடை பண்ணாதீங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க. அதை மீறியும் தடை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த படங்களும் இங்கே நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். இப்போ வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. சரி, நம்ம ஃபிலிம் சேம்பர் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், யாருமே இப்போ இந்த இஷ்யூக்கு வாய்ஸ் அவுட் பண்ண மாதிரி பெருசாக தெரியல. இதை பற்றியுமே சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டு தான் இருக்குது. ஏன் எல்லாரும் ரொம்பவே மௌனமாக இருக்காங்க, யாருமே எதுவுமே வந்து பேச மாட்டாங்க, கமல்ஹாசனுக்கு ஆதரவே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே பேசிட்டு தான் இருக்காங்க. கமல்ஹாசனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி இப்போ இது ஒரு மொழி பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் அதுக்காவது ஏதாவது ஒரு ஆதரவு கொடுத்துருக்கலாம், கருத்து பதிவு பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு சொல்லி கன்னட மொழியை கமல் அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல தமிழ் மொழி மேலே அவங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள், இங்க இருக்கிற நடிகர்கள்லாம் ஏன் யாரும் எதுவும் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா இவங்களுடைய போஸ்டரை அங்கே அடிச்சு நொறுக்குவாங்க, இவங்களுடைய அடுத்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், இவங்களும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எதுக்கு வம்புன்னு எல்லாரும் வந்து கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இவங்களுடைய வியாபாரம் ரொம்பவே முக்கியம். படங்களில் மட்டும்தான் தமிழ் தமிழ் அப்படின்னு பேசுவாங்க, நிஜத்தில் இப்படி தான் ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க போல. ஸோ நம்ம ஊர் ஆட்களை தாண்டி இப்போ சிவராஜ்குமாரே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க மக்களே அவரை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க, அவரை துரோகின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிவராஜ்குமார் வந்து கமல்ஹாசன் பேசினது தப்பு தான், அவர் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு எங்கேயுமே வந்து சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே கர்நாடகாவில் இப்படி ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணுறவங்கள வந்து சிவராஜ்குமார் திட்டிட்டும் போயிட்டார். நீங்கள் முதல்ல கன்னட மொழிக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள திட்டிட்டு அவங்கள கேள்வி கேட்டுட்டு போயிட்டாரு. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் பேசும்போது நீங்களும் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ அதுக்கு சிவராஜ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அங்கே வந்து கிளியராக கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் வந்து பார்த்தீங்களா எப்படி மழுப்புறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கமல்ஹாசன் வந்து என்னுடைய ஃபேமிலி, அவர் வந்து என்னுடைய மென்டார்
சென்டார் மாதிரி, அவரை வந்து என்னால் கொஸ்டின் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்னடா தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கமல்ஹாசனுக்கு இவர் டைரக்டா ஆதரவும் கொடுக்கல, அதே சமயம் கமல்ஹாசன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை இவர் டைரக்டா எதிர்க்கவும் செய்யல. ஆனா அங்க இருக்கிற நிறைய பேர் ஏன் சிவராஜ்குமார் மேல இன்னும் கோவமா இருக்காங்க, அவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல்ஹாசன் பேசினது தப்பு தான், அவர் மன்னிப்பு கேட்கணும், அவர் பேசினதுல உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிவராஜ்குமார் டைரக்டா அடிச்சு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவர் அதை பேசவே மாட்றாரு. அவர் ஏன் பேச மாட்றாருன்னா, அவருக்கு உண்மை தெரியும் கமல்ஹாசன் பேசினது உண்மைதான் அப்படின்னு. ஸோ அதனால இனிமே சிவராஜ்குமார் இவருடைய படங்களையும் நம்ம பார்க்கக்கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சின்ன எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு. என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. அது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா இவர் பிரஸ்ஸை மீட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கன்னடம் கலந்து தான் வந்து அவர் பேசியிருக்காரு. இதையுமே ஒரு பிரச்சனையா அங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இவர் எப்போ வாயை திறந்தாலும் இவருக்கு நிறைய இங்கிலீஷ் தான் வருது, கன்னடமே வரமாட்டேங்குது, இவர் உண்மையிலே கன்னடிகாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கான்ட்ரவர்சி அங்கே லைட்டாக கிளம்பிட்டு இருக்கு. ஆக்டர் சிவராஜ்குமாரை தாண்டி இப்போ ஆக்டர் கிஷோர் அவருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கிட்டயுமே இப்போ போயிட்டு இருக்கிற இந்த இஷ்யூ பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அவர் வந்து நமக்கு ஆதரவான ஒரு பதில் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாக்டா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இப்போ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் படத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது, இவரும் சுயநலவாதி அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலைன்னா லாஸ் எவ்வளோ வரும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால், இந்த தக் லைஃப் படத்தை வந்து 8 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய்க்கு கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 படத்தை விட்டுருங்க, விக்ரம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக கர்நாடகா கலெக்ஷன் வந்து 26 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. மணிரத்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய பொன்னியின் செல்வன் படம் வந்து 20+ crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் இந்த படத்தில் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 crores கிட்ட கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒருவேளை இப்போ அங்கே படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அப்போ இவங்க வாங்கின அந்த அமௌண்ட்டை வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இந்த படம் கமல்ஹாசனுடைய ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒருவேளை வேற ஒரு ப்ரொடியூசராக இருந்திருந்தா ப்ரொடியூசர் கண்டிப்பாக வந்து அப்பாலஜி கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, இவரும் கேட்டு தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கும் ப்ரொடியூசருக்காக. பட் இவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால இவங்க எடுக்கிறதா வந்து முடிவு. ப்ளஸ் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. இப்போவே மூவி டீம் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மணிரத்னம் பற்றி உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக எடுத்து முடிச்சிருவாரு. அந்த மாதிரி தான் இந்த படத்தையுமே வந்து பேக்கடாக எடுத்து முடிச்சிட்டாரு. ப்ரீ பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு கர்நாடகாவில் மட்டும்தான் பிரச்சனை, மற்ற இடங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. படம் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகும், நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கமல்ஹாசன் அவருடைய ஸ்டாண்டில் தெளிவாக இருப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஆனால் அங்கே கர்நாடகாவில் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசியாக மன்னிப்பு கேட்டுருவாங்க, நாங்கள் கேட்க வைப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி படம் கிட்ட வரும்போது மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், நான் பெரிய மனுஷன் ஆகிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஏதாவது சொல்லுவாரா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்ல மாட்டார். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலிருந்தே அவர் பெரிய எதிர்ப்புகளை வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக அப்படிலாம் நடக்காது அப்படின்னு தான் வந்து தோணுது. ஒரு பக்கம் இந்த இஷ்யூவை சீரியஸாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் இதை வச்சு ஃபன் பண்ணிட்டும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவோடைய ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் உங்ககிட்ட மாட்டல, நீங்க தான் அவர்கிட்ட மாட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மீம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரீ ப்ரொமோஷன் படத்துக்கு கிடைச்சாச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாருன்னே வச்சுக்கோங்க, அவர் மன்னிப்பு கேட்டால் முதல்ல உங்களுக்கு புரியுமா, அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.